ஒரு வெற்றிகரமான கட்டிடக் கலைஞரான அன்யா தனது அடுத்த பெரிய திட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி பரபரப்பான சந்தையில் விரைந்து சென்றாள். இலக்குகளை அடைவதன் மூலமும் பணம் சம்பாதிப்பதன் மூலமுமே உண்மையான மகிழ்ச்சி வரும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஒரு மதிய வேளையில் கையால் செய்யப்பட்ட சைவ கைவினைப் பொருட்களின் தனது சிறிய கடையை மூடுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த திருமதி ஷர்மாவை அவள் கவனித்தாள். ரோஹன் என்ற சிறுவன் உதவ முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வாகவும் கவலையாகவும் காணப்பட்டனர். அன்யா சற்று நிறுத்தி தனது இதயத்தில் ஒரு சிறிய இழுபறியை உணர்ந்தாள். அது அவள் வழக்கமாக புறக்கணிக்கும் உணர்வு. நான் இதற்கு மிகவும் பிஸியாக இருக்கிறேன், என் வேலைதான் மிகவும் முக்கியமானது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் பின்னர் அவளுக்குள் ஏதோ ஒன்று மாறியது. அவள் தனது பாட்டியின் ஞானமான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள். இரக்கம் என்பது தங்கத்தை விட மதிப்புமிக்க ஒரு ட்ரெஷர் பொக்கிஷம். அன்யா நின்று தனது உதவியை வழங்க முடிவு செய்தாள். அவள் விரைவாகவும் திறமையாகவும் திருமதி ஷர்மாவின் கைவினைப் பொருட்களை ஒழுங்கமைத்து அவற்றை நேர்த்தியாக பெட்டிகளில் அடுக்கினாள். காத்திருந்த ஒரு கார், வண்டி வரை சில கனமான பொருட்களை எடுத்து செல்லவும் அவள் உதவினாள். இதனால் வேலை மிகவும் வேகமாக முடிந்தது. ஓ நன்றி அன்பே, என் நாளை நீங்கள் மிகவும் எளிதாக்கி விட்டீர்கள் என்று திருமதி ஷர்மா சோர்வான கண்களில் நன்றியுணர்வுடன் பிரகாசித்து கூறினார். ரோஹன், அந்த சிறுவன், ஒரு அகன்ற மகிழ்ச்சியான புன்னகையை உதிர்த்தான். அன்யா தனது மார்பில் ஒரு அற்புதமான வெப்பம் பரவுவதை உணர்ந்தாள். எந்தவொரு ப்ரொஃபஷனல் தொழில்முறை சாதனையையும் விட இது மிகவும் விலைமதிப்பற்ற உணர்வு. அவர்களின் மகிழ்ச்சியான முகங்களை பார்ப்பது அவளுக்கு ஒரு எதிர்பாராத மற்றும் ஆழமான சென்ஸ் ஆஃப் பீஸ், அமைதியை நிரப்பியது. அந்த மாலை நேரம் கழித்து தனது லக்ஸூரியஸ் ஆடம்பரமான அபார்ட்மெண்டிற்கு திரும்பி வந்த அன்யா உதவுவதன் மூலம் தான் உணர்ந்த ஆழ்ந்த மகிழ்ச்சி எந்தவொரு மெட்டீரியல் பொருளாதார வெற்றியை விடவும் மிகப்பெரியது என்பதை உணர்ந்தாள். பணம், சௌகரியத்தை வாங்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு உதவுவது உண்மையிலேயே நீண்ட காலம் நிலைத்திருக்கும் ஒரு ஆழமான உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இந்த சக்தி வாய்ந்த தருணம் அவளுக்கு மற்றவர்களுக்கு உதவுவது உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்பதையும், யாரையாவது சிரிக்க வைப்பதன் அமைதி முற்றிலும் விலைமதிப்பற்றது என்பதையும் கற்றுக் கொடுத்தது. நினைவில் கொள்ளுங்கள், இரக்கத்தை பகிர்ந்து கொள்வது நீண்டகால மகிழ்ச்சியை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் சொந்த இதயத்திற்கு அமைதியை கொண்டு வருகிறது. மேலும் இன்ஸ்பைரிங் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் சமீபத்தில் யாருக்கு உதவினீர்கள் என்பதை கீழே கருத்திடுங்கள்.